வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைப்புச் செய்தி வாசிப்பது உங்கள் முத்துராஜ். ட்ரம்புடன் மோதல் முற்றிய நிலையில் அமெரிக்காவில் புதிய கட்சி தொடங்கிய எலான் மாஸ்க். லாஸ் ஏஞ்சல்ஸ், ஜூலை 7. ட்ரம்புடன் மோதல் முற்றிய நிலையில் எலான் மாஸ்க் அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்கினார். ட்ரம்ப் நிர்வாகத்தில் பதவி. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்தது. இதில் குடியரசு கட்சி வேட்பாளரான ட்ரம்ப் வெற்றி பெற்றார். உலக பணக்காரர்களில் ஒருவரும் பெரும் தொழில் அதிபருமான எலான் மாஸ்க் இந்த தேர்தலில் ட்ரம்புக்கு பெரும் நிதியுதவி கொடுத்து ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் வாஷிங்டனில் நடந்த பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவில் அமெரிக்கா ஜனாதிபதியாக ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்றார். அப்போது தனது அமைச்சரவையில் எலான் மாஸ்குக்கும் பொறுப்பு கொடுத்த நிலையில் அவரும் பதவியேற்று கொண்டார். அரசு நிர்வாகத்தில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்காக டாஜ் என்ற புதிய இலாக்கா உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக எலான் மாஸ்க் பணியமர்த்தப்பட்டார். இந்த நிலையில் கடந்த மாதத்தில் அவர் அந்த பதவியிலிருந்து விலகினார். மோதல் போக்கு. இதன் பின்னர் ட்ரம்புக்கும் எலான் மாஸ்கிற்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்தது. இதன் பின்னர் ட்ரம்புக்கும் எலான் மாஸ்கிற்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்தது. அது வார்த்தை போராக மாறியது. ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற பெரும் அளவு நிதி உதவி செய்தேன் என்றும், ஆனால் ட்ரம்ப் நன்றி கெட்டவர் என்றும் மாஸ்க் வசைபாடினார். இதற்கு பதிலடியாக அவரது நிறுவனத்துக்கான அரசு மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் நிறுத்தப்படும் என ட்ரம்ப் மிரட்டினார். இதனையடுத்து சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தல் வழக்கு மற்றும் கும்பலில் ட்ரம்புக்கு தொடர்பு இருப்பதாக மாஸ்க் கூறினார். இதனிடையே ட்ரம்பின் அழுத்தம் காரணமாக அவர் குறித்து தான் தெரிவித்த கருத்துகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று மாஸ்க் திடீரென பின்வாங்கினார். வரி மசோதாவிற்கு எதிர்ப்பு. இந்த நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்காவில் புதிய வரி மசோதாவை அறிமுகப்படுத்தி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினார். இதற்கு எலான் மாஸ்க் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்த மசோதா நாட்டிற்கு பெரும் கேடு என தனது எக்ஸ் சமூக வலைத்தளம் மூலமாக பிரச்சாரம் செய்து வந்தார். இந்த வரி விதிப்பு மற்றும் செலவு மசோதா அமெரிக்காவின் கடனை அதிகரிக்கும் என்றும், நாட்டின் 20% திருப்திப்படுத்துவதற்கான வரி விதிப்பு என்றும், அதற்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி தண்டிப்பேன் எனவும் உறுதியாக கூறினார். புதிய கட்சி. அமெரிக்காவில் கடந்த வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. அப்போது மாஸ்க் புதிய கட்சியின் தேவை குறித்து தொடர்ந்து வலியுறுத்தினார். மேலும் எக்ஸ் வலைத்தளம் வாயிலாக வாக்கெடுப்பு நடத்தி ஆதரவு கோரினார். இதற்கு கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில் அமெரிக்காவில் புதிய கட்சி ஒன்றை மாஸ்க் உருவாக்கி உள்ளார். அமெரிக்கா கட்சி, அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் கட்சி தொடங்கிய அவர் தன்னுடைய குரல் மற்றும் திட்டங்களை இதன் மூலம் செயல்படுத்த முடிவு செய்தார். நம்முடைய நாடு திவாலாகி கொண்டிருக்கின்றது, கொள்ளையடிக்கப்படுகிறது. உங்களுடைய சுதந்திரம் திரும்பி கொடுக்கப்படுவதற்காக அமெரிக்கா கட்சி தொடங்கப்படுகிறது என்று பதிவிட்டார். எலான் மாஸ்கின் இந்த முடிவு எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அமெரிக்க மக்கள் காண ஆவலுடன் உள்ளனர். அமெரிக்காவின் பல கட்சிகள் நடைமுறையில் இருந்தாலும் காலங்காலமாக குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி என 2 கட்சிகளே மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பார்ப்போம் இவருக்கு ஒரு வாய்ப்பு வருதான்னு. நன்றி.